தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை ஒரு பெரும் விருந்துக்கு அழைக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியும் இந்த விருந்துக்கான ஒரு பெரும் அழைப்பாக இருக்கிறது. அந்த விருந்துக்கு நாங்கள் பெருமனதுடன் பதிலளிக்க வேண்டுமென்று இன்றைய நாளில் இறைவன் எங்களை எதிர்பார்க்கின்றார். ஆகவே இறைவன் தருகின்ற இந்த விருந்துக்கு நாங்கள் நல்ல முறையிலே பதில் கொடுக்க இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்களது எங்களின் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்களும் மையனத்திலும் மனத்திற்கு மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தும் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 29 முதல் 39a நிறைவு பெற. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயும் கடந்து கிளையாதிலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயேரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமின் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ராயேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள்.
அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40 இறைவசனங்கள் 6 முதல் 9. உங்கள் பல்லவியாக, என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 வசனங்கள் 1 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்துக்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டி வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், காளைகளும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தாம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார், மற்றொருவர் அவருடைய பணியாளரை பிடித்து இடித்து படுத்தி கொலை செய்தார்கள்.
அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படைகளை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம் திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபொழுது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளரிடம், அவருடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஆண்டவன் இயேசுவின் மாந்தவர்களே, ஒரு ஊரிலே ஒரு மிக பெரும் பணக்காரன், அவர் பெரிய ஒரு தொழிலை செய்து வந்தார். ஆனால் அவர் ஞாயிறு திருப்பலியை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஞாயிறு திருப்பலிக்கு போகவில்லையா என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், கடவுள் என்னை புரிந்து கொள்வார். நான் உழைப்பது என்னுடைய பிள்ளைகளுக்காக. என்னுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு அதிகமாக உழைக்கவில்லை என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை என்னால் கொடுக்க முடியாது. ஆகவே தான் உழைக்கின்றேன், கடவுள் என்னை புரிந்து கொள்வார் என்று அவர் திருப்பலிக்கு போவதில்லை. காலங்கள் கடந்து செல்ல அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் இறைவனிலே விசுவாசமற்ற பிள்ளைகளாக வளர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கின்ற அந்த நிலையில் இருக்கிற பொழுதுதான் இந்த தந்தை தனக்குள்ளே மனவேதனை அடைகின்றார். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன், ஆனால் மிக முக்கியமானது ஒன்றை நான் கொடுக்க தவறிவிட்டேன், அதுதான் கடவுள். என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன், ஆனால் மிக முக்கியமானது ஒன்றை நான் கொடுக்கவில்லை, அதுதான் கடவுள். ஆகவே இன்று எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கடவுளை கொடுக்கவில்லை என்பதால் இன்று என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருப்பதை நினைக்கின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு மனவேதனை இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு திருமண விருந்தினுடைய உவமையை நமக்கு கொள்ளுகிறது. ஒரு அரசன் ஒரு பெரும் விருந்தை அவன் ஏற்பாடு செய்கின்றான். தன்னுடைய மகனுக்காக ஒரு திருமண விருந்து, பலரை அவன் அழைக்கின்றான். ஆனால் அவ்வளவு அழகான ஒரு திருவிருந்தை அவன் செய்த வேளையிலும் நற்செய்தி சொல்லுகிறது, நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்திருக்கிறேன், சமையலெல்லாம் தயாராக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், அரசன் மிக மிக சுவையான ஒரு விருந்தை அவன் செய்திருக்கிறான். இப்படியான ஒரு விருந்து கிடைப்பது மிகவும் அரிது. இப்படியான ஒரு சுவையான விருந்து, அதுவும் அரசனுடன் போகின்ற ஒரு விருந்து, இப்படியான ஒரு விருந்தை செய்து அழைக்க பெற்றவர்களுக்கு அவன் அழைப்பு விடுத்த பொழுது நற்செய்தி சொல்லுகிறது, அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. இது இன்னொரு பெரிய விருந்தா என்று சொல்லி அவள் கொடுக்கின்ற அந்த காரணங்கள் மிக மிக சிறிய காரணங்கள். ஒருவன் தன்னுடைய வயலுக்கு சென்றான், வேறொருவன் தன் கடைக்கு சென்றிருக்கிறான். வயலுக்கு வேறு நேரத்துக்கு போகலாம், கடைக்கு வேறு நேரத்துக்கு போகலாம். இந்த விருந்து முக்கியம் என்றால் இவை எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் அந்த விருந்துக்கு போயிருப்பார்கள். இன்னும் குறிப்பாக நற்செய்தி சொல்லுகிறது, மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். இரண்டு பகுதியினர் அந்த விருந்தை பொருட்படுத்தவில்லை, இன்டிஃபரன்ஸ். மூன்றாவது பகுதியினர் எதிர்க்கிறார்கள் அரசனை. அவன் அனுப்பி அந்த பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே,
இறைவன் நமக்கு ஒரு மிக பெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் திருவிருந்து என்று சொல்லுகிறோம், திருப்பலி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மிக பெரும் ஒரு விருந்துக்கு இறைவன் எங்களை அழைக்கின்றார். இந்த விருந்து வாழ்க்கையிலே சிந்திக்க முடியாத ஒரு விருந்து. பூசை பலி போல் ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலே இல்லையே. புவி நிறைய பொன் தந்தாலும் அதற்கு ஈடில்லையே என்று மாதா டிவியில் பூசைக்கு முதல் பாடுவார்கள். பூசை பலி போல் பாக்கியமான செல்வம் இந்த பூமியில் இல்லையே. அப்படியான ஒரு மிக பெரும் அழைப்புக்கு நாங்கள் கொடுக்கிற பதில் என்ன என்பதை இந்த நாளிலே சிந்திக்க வேணும். என் பிள்ளைக்கு டியூஷன் இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு கராட்டே கிளாஸ் இருக்குது. இன்றைக்கு தான் எங்களுடைய ராத்திரி தான் ஒரு வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டி நடந்து முடிஞ்சு விடிய காலம் எழும்ப முடியாது. இவ்வாறான மிக எளிமையான அந்த அந்த காரணங்களை சொல்லி அந்த விருந்தை ஒரு பொருட்படுத்தாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கின்றன. பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, கராட்டியை கொடுத்து, டான்ஸை கொடுத்து, பெரிய பாட்டியை கொடுத்து, பெரும் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து இறுதியிலே அவர்கள் தங்களுக்கு இறைவனை கொடுக்கவில்லை என்றால், அந்த இறைவனை அவர்களுக்கு அந்த விருந்துக்கு அழைத்து செல்லவில்லை என்றால் அந்த பிள்ளைகளை நாங்கள் இழந்து விடுகின்றோம். ஆகவே என்பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் இந்த விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்திலே தன்னுடைய இறைவார்த்தையை கொடுக்கிறார். இந்த விருந்திலே தன்னுடைய உடலை கொடுக்கிறார். இதுதான் மிக பெரும் செல்வம். அந்த விருந்தை எந்த அளவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மிக பெரும் விருந்தை அழகாக ஆயத்தம் செய்து எங்களுடைய குடும்பங்களை அழைக்கிறார். அந்த குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை இந்த விருந்துக்கு நாங்கள் அழைத்து செல்ல இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் உமது ஒளியில் நடந்து உலக பற்றுக்களை விலக்கி உம்மை பின்பற்றுபவர்களாக வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, திருமண பந்தத்தில் இணைந்துள்ள அனைவரும் திருமணத்தின் புனித தன்மையை உணர்ந்து கொண்டவர்களாக ஒருவரையொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து உம் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இளைஞர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி தவறான வழியில் செல்லாமல் அவற்றை தங்களது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு பயன்படுத்தி தங்களது வாழ்வில் முன்னேற்றம் காணவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் அனைவரும் உமது வார்த்தைகள் வலிமை உள்ளது என்பதை உணர்ந்து உமது கட்டளைகளை கடைபிடித்து எம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டு தாழ்ச்சி பிறரன்பு உடையவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, மீண்டும் ஒரு முறை நமக்கு தந்திருக்கின்ற இந்த அழகான நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் அழைத்து எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அழகான விருந்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த விருந்துக்கு நாங்கள் மனம் வந்து செல்லவும், அந்த விருந்தை நாங்கள் சுவைத்து விண்ணக விருந்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
பாய்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தேன் பாய்து வா. இதை பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தேன் பாய்து வா. என்னை பாய்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிப்பாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிப்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடும் என்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவின் கோயிலுமாக திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்கின்றீர். ஆகவே வானுதத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடமென வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்த விரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டுகை, எல்லா திருராக நிபரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும் உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும் நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன் நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும் உறவில் ஓர் புது வாழ்வு பொங்கும். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரை, இந்த அருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றித்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடைய தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சந்தோஷமாக பாடி உந்தாள் பணியவே உலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.